சிறப்பான நாளிலும் நாம் ஒருவேளை ஆண்டுதோறும் இந்த சிறப்பு பங்கு பெற்றாலும் நிச்சயமாக நாம் எத்தனை ஆவிக்குரியவர்கள் வளர்ந்தாலும் அந்த மாண்டி தேர்ஸ்டே பெரிய வியாழன் என்பது நம்மை அறியாமல் ஒரு உணர்வை ஏற்படுத்துகின்றது. கைண்ட் ஆஃப் நாட் a mere feeling but more than that an emotion. என் ஆண்டவர் எனக்காய் மறுநாள் தம்மையே கொடுக்க போகிறாரு, அது திருஷ்டாந்தமாக ஏற்படுத்தினார் என்று சொல்லி நிச்சயமாய் இந்த நாளிலும் கூட அந்த நினைவுகளோடு வந்திருக்கேன். ஆண்டவருடைய சன்னிதானத்திலே செலவிடும்படியாக நேரத்தை நாம் வந்திருக்கோம், நம்முடைய பணிகள் எல்லாவற்றின் மத்தியிலும். ஆனால் அந்த நேரம் ஒரு நிமிடமும் வீணாய் போகாது. கண்களை மூடி தெரிந்தால் நோடு ஆண்டவர் மகிமைப்படுத்துமா? உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. பூமியிலே மன்னான நான் உம் நாமம் வாழ்கவென்று தொழுகிறேனையா. பூமியிலே மன்னான நான் உம் நாமம் வாழ்கவென்று தொழுகிறேனையா. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் நம்மை மறவாத தேவன். அவர் தகப்பனை போல் இரக்கமுள்ளவர். பரிசுத்தரே உம்மை பணிகிறேன் என்று சொல்லி இந்த நாளிலும் கூட நம்மை அவருடைய பாதத்திலே அர்ப்பணிப்போமா? தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவரே. தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவரே. தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேனையா. தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேனையா. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை ஆகாயம் கொண்டு செல்லுமா? ஏன் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையின்
இன்பமான நேரத்தில் மாத்திரமல்ல, துன்பமான நேரத்திலும் ஆண்டவரை சேரும் பொழுது, நாம் அவரை நம்பும் பொழுது, அவரை சார்ந்திருக்கும் பொழுது அவர் நம்மை தேற்றுகின்ற தேவனாய் இருப்பார். இந்த இரவு நேரத்திலும் இந்த சிறப்பான பங்கு பெற நாம் மகிழ்ச்சியோடு வந்திருந்தாலும் உள்ளத்தில் எத்தனை விசாரங்கள், என் வாழ்க்கையிலே என் ஆண்டவர் எனக்கு இதை எப்பொழுது செய்ய போகிறார்? மரணத்தை வென்ற ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் வெல்வதற்கு அவர் பலன் தருகிறவராய் இருக்கிறார். He gives us the strength to overcome every trials and tribulations. அவரை சேருவோமா? என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவே. என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவே. நான் நம்பிடுவே பாரில் உம்மை சார்ந்திடுவே. என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை தேடுவே. நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே, நான் என்றுமே நம்பிடுவே. நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே, நான் என்றுமே நம்பிடுவே. தேவனே ராஜனே தேற்றி என்னை தாங்கிடுவார். தேவனே ராஜனே தேற்றி என்னை தாங்கிடுவார். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவே. அவர் நம்முடைய நேசர், என்றுமே தாங்கி நம்மை நடத்துகின்றவர். தீமைகள் வரலாம், சேதங்கள் நம்மை அழிப்பதைப் போல இருக்கலாம், ஆனால் எந்த காரியமும் நம்மை மேற்கொள்ள முடியாது. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது, அது உன்னை அணுகாது. இந்த இரவு நேரத்தில் என் வாழ்க்கையில் எத்தனை வேதனையான கடினமான சூழல் என்னை நோக்கி வந்திருக்கிறது. ஐயோ, நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு நம்பிக்கை இழந்து வந்திருக்கலாம். அவர் நல்ல நேசர். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய உடைந்த உள்ளத்தை அவர் அறிந்திருக்கிறார். ஒருவேளை நாம் அதிகமாக நேசிக்கிறவர் கூட அதை தெரியாமல் இருக்கலாம், ஒருவேளை நம்ம சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், என் பிள்ளைங்க எத்தனை வேதனையின் மத்தியிலே இந்த நாளிலும் என்னை தேடி வந்திருக்கிறார்கள். நான் அவர்களுடைய வேதனைகளை மாற்றுவேன், அவருடைய தேவைகளை சந்திப்பேன், அவருடைய கண்ணீரை துடைப்பேன் என்று சொல்லி மத்தியிலே அவர் கடந்து வந்திருக்கிறார். இவரே நல்ல நேசர், என்றுமே தாங்கி என்னை நடத்துவார். இவரே நல்ல நேசர், என்றுமே தாங்கி என்னை நடத்துவார். தீமைகள் சேதங்கள் சேரா என்னை காத்திடுவார். தீமைகள் சேதங்கள் சேரா என்னை காத்திடுவார். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். ஆம் ஆண்டவரே, எங்கள் இன்பத்தில் மாத்திரமல்ல துன்பத்திலும் மை சேருபடியாய் வந்திருக்கிறோம்.
ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த சிறப்பான ஆராதனையிலே எங்களோடு கூட நீர் இடைப்படுவீராக. வார்த்தைகள் எங்களை பலப்படுத்தட்டும், பக்குவப்படுத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அமர்வோம். கிறிஸ்துக்குள் அன்பான திருச்சபை மக்களே, அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே மீண்டுமாய் வாழ்த்துகின்றேன். இந்த சிறப்பு நாளிலும் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஒருவேளை இந்த பெரிய வியாழன் அல்லது கட்டளை வியாழன், வாட் எவர் இட் இஸ், நம்ம ஆங்கிலத்தில் மாண்டி தர்ஸ்டேன்னு சொல்கிறோம், ஆண்டவர் ஏற்படுத்தின இந்த போஜனம், அந்த இரவை நினைவு கூறுகின்ற நாளிலே நாம் வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலிருந்து 3 குறிப்புகளை நாம் சிந்தித்து கடந்து செல்வோம். திருப்பிக் கொள்ளலாம். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரத்திற்கு நாம் செல்லவங்களை அன்போடு அழைக்கின்றேன். இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருக்கின்றார்கள். அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் அவர்கள் 430 வருஷம் எங்களை யார் விடுவிப்பார், இந்த அடிமைத்தனத்தில் விடுதலை எப்பொழுது என்று சொல்லி நினைத்து கொண்டது அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒருவரை அவர் எழுப்பினார், மோசேயை. இங்கே பார்க்கின்றோம், ஆண்டவர் அதைத்தான் சொன்னதை இங்கே வேதத்திலே பார்க்கிறோம். குறிப்பாக ஆண்டவர் அவர்களை அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கும் பொழுது அவர் செய்த காரியத்தை தான் குறிப்பாக இந்த 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். குறிப்பாக ஆண்டவர் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தை எப்பவுமே ஆண்டவருடைய வல்லமை, there is a conditional clause. நம்ம எப்பவுமே என்ன செய்வோம், ஆண்டவரனை என் வாழ்க்கையின் தேவைகளை சந்திக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் அவர்களை விடுவிப்பதற்கு முன்பதாக அவர்களுக்கு படித்து கொடுத்த பாடம், முதலாவது குறிப்பு இந்த நாளில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போவது உடைத்தெறியும் ஆண்டவர். இந்த நற்கருணை என்பது நம்முடைய வாழ்வின் அடிமைத்தனத்தை உடைத்தெறிகிறது. பார்க்கின்றோம், ஆண்டவர் அவர்கள் கட்டளையிடுகிறதை மோசேயும் ஆரோனும் அவர் சொன்னதை அவர்கள் திரும்ப சொல்லுகின்றார்கள். அங்கே ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு அவனவன் புசிப்புக்கு தக்கதாக இலக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும், அது பழுதற்றதும் ஆணும் 1 வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வரிசையாய் சொல்லுகின்றார். அருமையானவர்களே, இங்கே பார்க்கின்ற குறிப்பாக அங்கே இந்த பஸ்கா என்கின்ற அந்த பாரம்பரியத்தை உருவாக்கப்பட்ட அந்த எகிப்தின் அடிமைத்தனத்தில் அங்கே சொல்லப்படுகின்ற காரியம் என்ன செய்யணுமா? 11ஆம் வசனத்தை வாசிங்கள். அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டு உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. பாருங்க, அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் அவருடைய அடிமைத்தனத்தை உடைத்தெறிகின்றார். ஒவ்வொரு முறையும் பார்வோனுக்கு முன்பாக மோசே நிற்கும் பொழுதெல்லாம் இந்த வாதை உண்டாகுன்னு சொல்லுவான். வாதை ஏற்படுத்தின உடனே ஐயோ எனக்கா வேண்டிக்கொள், அது போன பிறகு திரும்ப திரும்ப செய்வானால் ஆண்டவர் கடைசியாய் அவர் எகிப்து தேச அனைத்து தலைச்சங்கங்களையும் அவர் சங்கரிக்கும்படியாய் அதன் மூலமாய் பார்வோன் என்ன செய்ய மாட்டான், இனிமேல் தடையே பண்ணக்கூடாது என்று சொல்லி செய்வதற்கு முன்பதாக அங்கே சொல்லுகின்றார். வாசிங்க, 12ஆம் வசனம் வாசிங்க. எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராயிருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி, ஆமா எகிப்து நானே கர்த்தர். இங்கே பார்க்கிறோம், அவர் அடிமைத்தனத்தை உடைத்தெறிவதற்கு இந்த இரவு பஸ்கா அவர்களுக்கு ஒரு அடையாளமாய் இருந்தது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவருடைய பந்தியிலே சேருகிற நாம் என் வாழ்க்கையின் அடிமைத்தனம், பாவத்திலிருந்து அடிமைத்தனம், பல்வேறு அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுவிக்கப்படும்படியாய் ஆண்டவரை உடைத்தெறும்படியாய் நாம் என்ன சொல்லுகின்றார், அவருடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டும். உடைத்தெறியும் ஆண்டவர் இந்த நற்கருணை மூலமாய் ஆண்டு என்ன செய்கிறாரு, இந்த அடிமைத்தனத்தை உடைத்தெறிகிறார். குறிப்பாக பார்க்கிறோம் 29ஆம் வசனத்தை வாசிங்களேன். நடுராத்திரியிலே
பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவன் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற் பேர் அனைத்தையும் மிருக ஜீவன்களின் தலையீட்டு அனைத்தையும் கர்த்தர் அளித்தார். 30ஆம் வசனம். மகா கூக்குரல் எகிப்திலே உண்டாயிற்று, சாவில்லாத ஒரு வீடும் இல்லை. பாருங்க, தம்முடைய பிள்ளைகளை அடிமை தனத்திலிருந்து விடுவிக்கும்படியாய் மிகப்பெரிய ஒரு அற்புதம். இந்த இரவு நேரத்தில் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சிறப்பான இந்த பங்கு பெறுகிற நாம் என் வாழ்வில் இருக்க அடிமைத்தனத்தை உடைத்தெறிய ஆண்டவர் இருக்கின்றார். அதுக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? அவர் சொல்லுகின்ற வார்த்தைகளை நான் நிறைவேற்ற நாங்கள் பார்க்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் அப்படியே செய்கின்றார்கள். ஆண்டவர் அங்கே நடு ராத்திரியிலே அங்கே முதற் பிராணத்தை அழித்த பிறகு 31ஆம் வசனம் வாசிங்க. ஆமா, நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு இதுவரைக்கும் நீ போகக்கூடாது, அவன் போகக்கூடாது, இவன் போகக்கூடாது சொன்னவன் போக உடை தெரிகின்றான். இந்த இரவு நேரத்தில் ஆண்டவருடைய பந்தியிலே சேர வர இருக்கின்ற நாம் ஒருவேளை அநேக நேரங்களிலே இந்த பந்தியை கூட தவறாய் புரிந்து கொள்ளுகின்றோம். சில சமயத்தில் நான் என்ன பண்ண மாட்டோம், சில ஆலயங்களிலே அந்த ஆயரை பிடிக்கலன்னா இவர் இருக்கிற வரைக்கும் நான் நற்கன்னு எடுக்க மாட்டேன். அப்போது அது வரைக்கும் உன் வாழ்க்கையின் அடிமைத்தனம் உடை தெரியப்பட முடியாது. நீ அடிமைத்தனம் தான் இருக்கணும். until you come, until you reconcile with whomsoever you are thinking of. நம்ம நினைக்கிறோம் ஆண்டவருடைய பந்தி இது. God has done a miracle in the lives of Israelites. சும்மா இல்லை, நம்ம அநேக நேரத்தில் நம்ம வர்றோம், நம்ம எடுக்கிறோம், நம்ம எடுக்காம போகிறோம், நம்முடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறோம். This is not the place to show your anger, to show your frustration. எனக்கு முடியல அதனால எடுக்கல. No, until you receive the body and blood of Christ, you cannot have a reconciliation with God. You cannot have a redemption from God. ஆண்டவரிடத்திலிருந்து விடுதலை பெற முடியாது. இங்கே பார்க்கின்றோம். அதைத்தான் நான் சொன்னார், எல்லாரும் இப்படி தான் புசிக்கணும் ஐயா, எல்லாருக்கும் ஒரே கட்டளை. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதுக்கு பிறகுதான் அடிமைத்தனம் உடை தெரியப்படுகின்ற இந்த இரவு நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை அடிமைத்தனத்தில் நாம் சிக்கி கொண்டிருக்கின்றோம். என் வாழ்க்கையில் இந்த காரியத்தை யார் விடுவிப்பார்? இந்த இரவு நேரத்தில் ஆண்டவரே, அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்காய் ஒரு அடிமைத்தனத்தை உடை தெரியும்படியாய் ஏற்படுத்த பஸ்காவை அவர்கள் புசித்த வண்ணமாக இன்றைக்கு நான் நம்முடைய பந்தியிலே சேருவேன் என்று சொல்லி நாம் வரும் பொழுது நம்முடைய வாழ்வின் அடிமைத்தனத்தை அவர் உடை தெரிகிற ஆண்டவராய் இருக்கின்றார். உடை தெரியும் ஆண்டவர் அருளும் பந்தி. இரண்டாவதாக திருப்பிக் கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம். அவர் உடை தெரியும் ஆண்டவர் மாத்திரமல்ல. வாசிங்களே, 23ஆம் வசனத்தை வாசிங்கள். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் வாங்கி புசியுங்கள், நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். பாருங்க, முதலாவது சொன்னேன் உடை தெரியும் ஆண்டவர். இரண்டாவதாக உணர்த்தும் ஆண்டவர். ஆண்டவரை உணர்த்துகின்றார். என்னவா இது? என்ன இது? சாதாரண காரியம் அல்ல, இது கடையில் விற்கிற பொருள் அல்ல. இட்ஸ் நாட் a common commodity that you can go and buy. தியோலாஜிக்கல் டிபேட்டுக்குள்ளே நுழைய வரல. டிரான்ஸ்சப்ஸ்டான்ஷியேஷன், கான்சப்ஸ்டான்ஷியேஷன் என்று சொல்லி, அதாவது கத்தோலிக்கருக்கும் நமக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் உண்டு. நாம் என்ன செய்கின்றோம்? இந்த அப்பமும் திராட்சை ரசமும் அதை பரிசுத்தப்படுத்தும் பொழுது அது ஆண்டவருடைய சரீரமும் இரத்தமாய் மாறுகின்றது. There's a transformation. It's not an ordinary meal. It is a meal that is incomparable. ஒப்பிட முடியாத ஒரு உணவு, ஒப்பிட முடியாத ஒரு பந்தி.
ஆகவே நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன? ஆண்டவர் என்ன சொன்னார்? என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். நாம் அவருடைய பந்தியிலே சேரும் பொழுதெல்லாம் நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்கிறது? சம்டைம்ஸ் we come hastily, வாங்குகிறோம், போயிட்டே இருக்கிறோம். பல நேரங்களிலே ஒருவேளை நம்முடைய ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிறனால சிலர் the non-Christians, even Christians of belonging to other denominations, they come. சிலர் பொட்டு வச்சுட்டு வருவாங்க, போங்கன்னு சொல்லுவேன். அந்த வைராக்கியம் தான், வேற ஒன்றும் இல்லை. இட்ஸ் நாட் தட் ஐ ஹேவ் an authority over them. No. தேவனுடைய பந்தி என்பது அது சாதாரண காரியம் என்று, அவரை நினைவு கூறுகின்ற பந்தி என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். We must know that. We remember that my Lord died for me. என் ஆண்டவர் எனக்காய் மரித்தார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். Not simply coming and receiving the body and blood of our Lord and Savior Jesus Christ. சாதாரண காரியம் அல்ல. நேரத்தில் that's what we do. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை சொல்லுகின்றார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். தொடர்ந்து அதே போல 25ஆம் வசனத்தில் சொல்லுகின்றார், அவர் பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாம் அறிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இது அவரை நினைவு கூறுகின்ற ஒரு பந்தி. நம்மை உணர்த்த வேண்டும். என்ன உணர்த்தணும்? 26ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? இந்த அப்பத்தை புசித்து அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது அறிவிக்க வேண்டும். நாம் இந்த பந்தியிலே சேரும் பொழுதெல்லாம் என் ஆண்டவர் எனக்காய் மரித்தார், அவருடைய மரணத்தை நான் உணர்கின்றேன். டு பி ரியலி ரியலைஸ் when we receive, அதை பெற்றுக்கொள்ளும்போது அந்த உணர்வு நமக்கு இருக்கிறதா? யோசித்து பாருங்க. அநேக நேரத்தில் we just come, ஒரு மாதிரி ஒரு ரெகுலர் ரொட்டீன் ஒர்க்காக நினச்சி, அப்படியே இல்லை. ஐ அப்சர்வ் சிலர் ஒரு வேளை 6வது மாதம் பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் நற்கன் எடுக்கும்போது நல்ல நேர்மலாக நீ ஜோம் பண்ணிட்டு எடுப்பாங்க. போத் ஆர் ராங். ஒரு வேளை நற்கன் எடுக்கும் போதும் அது போல் கரெக்டாக இருக்கணும், வர்றதுக்கு முந்தி பக்தியோடு வர தப்பு இல்லை. பட் வி ஷுட் டூ போத். இங்கே பார்க்கின்றோம், அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகின்றார். அவருடைய மரணத்தை உங்களுடைய என்னுடைய பாவங்களை போக்கும்படியாய் கல்வாரி மலையிலே அந்த அவமானமாய் கருதப்பட்ட சிலுவை மரத்திலே தன்னை ஒப்பு கொடுத்த ஆண்டவருடைய மரணத்தை நாம் அறிவிக்கின்றோம். Indirectly we are proclaiming that a Lord died for the whole universe. நம் அனைவருக்காக, இந்த உலகம் அனைத்திற்காக. இன்றைக்கு ஒருவேளை இந்த உலகம் அனைத்திலும் நினைவு கூறுகின்ற காரியங்களில் முக்கியமான காரியம் குட் ஃப்ரைடே. எங்கே பார்த்தாலும் இல்லை, பீப்புள் தே ரிமெம்பர். மேபி வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம் கொண்டாடுவதற்கு, ஆனால் தட்ஸ் வாட் பீப்புள் ரிமெம்பர். என்னை நினைவு கூறும்படி. ஆக அவருடைய மரணம் என்பது என்ன? என் பாவத்திற்காக அவர் மரித்தார் என்பதை உணர்த்துகின்ற பந்தி. மறந்துடாதீங்க, உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவர் எதுக்காக மரித்தார்? நம் பாவங்களை சுமந்தார், அதற்காக மரித்தார் என்பதை, அதைத்தான் அங்கே சொல்லுகின்றார். 27ஆம் வசனத்தை வாசிங்க. எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ குற்றமுள்ளவனாய் இருப்பான். நம்ம if we do not have such a realization that we are guilty of it, நாம் குற்றமுள்ளவர்கள். ஆண்டவருடைய பந்தியிலே நாம் தவறாய் அதை அலட்சியமாய் எடுக்கும் பொழுது நாம் குற்றமுள்ளவர்களாய் இருக்கிறோம் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆகவே நாம் என்ன செய்யணுமா? 28ஆம் வசனத்தை வாசிங்களேன். தன்னைத்தானே சோதிக்க வேண்டும். இருங்கம்மா நீங்கள் தான் வாசிக்க போகிறீங்க. தன்னைத்தானே சோதித்து அறிய வேண்டும். we must analyze. என் வாழ்க்கை இன்றைக்கு வந்திருக்கிறேன், என் வாழ்க்கையில் நான் எப்படிப்பட்ட நிலையில் வந்திருக்கிறேன், எப்படிப்பட்ட சிந்தனையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன், எப்படிப்பட்ட சிந்தனையோடு நான் அவருடைய பீடத்தண்டையில் செல்ல போகிறேன். if we have our own thoughts, evil thoughts, தீய எண்ணங்களோடு கூட
தேவனுடைய பந்தியிலே சேரும் பொழுது நாம் குற்றமுள்ளவர்களாக இருக்கிறோம். மறந்துடாதீங்க, குற்றமுள்ளவர்களாக இருக்கிறோம். அப்போ குற்றம் இல்லாமல் இருக்குன்னா அங்கே பாருங்க, சோதித்து அறிந்து வாசிங்க. ஆமாம், நம்மை சோதித்து அறியும்படியாய் நம்மை உணர்த்த வேண்டும். ஆண்டவருடைய பந்தியானது நம்மை உணர்த்த வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பந்தி நம் வாழ்க்கையின் தடைகளை, அடிமைத்தனத்தை உடைத்தெறுகிறது. ஆகவே தான் சொன்னேன், உடைத்தெறியும் ஆண்டவர் அவரின் பந்தி. இரண்டாவது, உணர்த்தும் ஆண்டவர் அவரின் பந்தி. மூன்றாவதாக எடுத்துக்கொள்ளலாம் வாசிக்கப்பட்ட சுவிசேஷ பகுதி, மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் நாம் என்ன பார்க்கின்றோம்? குறிப்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய உள்ளத்தின் பாரத்தை வெளிப்படுத்துகின்றார். பாருங்க, அவர்கள் 18ஆம் வசனத்தை வாசிங்களேன். மார்க் 14:18. இயேசு அவர்களை நோக்கி, என்னுடனே புசிக்கிற உங்களில் ஒருவன், இருங்கம்மா, இங்கே வாசிக்கிறாங்கம்மா, இருங்க வாசிக்கிறாங்க, என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். யாரு கூட இருக்கவன் தான் குழி பறிப்பான், அப்படி தானே நம்ம சொல்கிறது போல் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து காலத்தில். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இங்கே பார்க்கின்றோம், ஆண்டவர் உண்மையை வெளிப்படுத்துகின்றார். மூன்றாவது குறிப்பு, உயர்வு தரும் ஆண்டவர் அவரின் பந்தி. உடைத்தெறியும் ஆண்டவர் அவரின் பந்தி, உணர்த்தும் ஆண்டவர் அவரின் பந்தி. மூன்றாவது, உயர்வு தரும் ஆண்டவர் அவரின் பந்தி. என்ன உயர்வு? குறிப்பாக பார்க்கிறோம், இங்கே உண்மையை வெளிப்படுத்துகிறார். இங்கே எல்லாரும் இருக்கிறீங்க, ஆனால் எல்லாரும் நல்லவங்க இல்லை. இங்கே அதைத்தான் சொல்லுகின்றார், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பார்க்கிறோம். சொல்லிட்டு 19ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அவர்கள் துக்கமடைந்து நானோ நானோ என்று ஒவ்வொருவரும் அவரிடத்தில் கேட்க தொடங்கினார்கள். அவர் பிரதித்திரமாக, என்னுடைய கூட தாளத்தில் கையிடுகிறாய 12 ஒருவனே அவன் என்று சொல்லுகின்றார். அருமையானவர்களே, ஆண்டவர் தம்முடைய உள்ளத்தின் வேதனையை வெளிப்படுத்துகின்றார். நமக்காக உயர்வு தரும்படியாய் அவர் இந்த பாத்திரத்தை, அதாவது மரணம் என்ற பாத்திரத்தை ஏற்றுக்கொள்ளப் போகிறார். ஆனாலும் கூட அவருக்கு என்ன, இவன் எப்படி இருக்கும், அவன் பாருங்க, அவனை குறித்தும் அவர் கரிசனையுடையவராய் சொல்லுகிற. வாசிங்கள 21ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ, பாருங்க, உண்மையை அங்கே வெளிப்படுத்துகின்றார், தம்முடைய உறவையும் வெளிப்படுத்துகிறார். பார்க்குறோம் பாருங்க, ஆண்டவர் என் கூட இத்தனை 3.5 வருஷமாக இந்த ஊழியத்தில் பயணித்திருந்தவன் இன்றைக்கு அவர்களில் ஒருவனை காட்டி கொடுக்க போகிறான் என்று சொல்லும் பொழுது எத்தனை வேதனையாக இருக்கிறது. ஏன்னா அவனுடைய முடிவு நல்ல முடிவு அல்ல. ஆண்டவரை காட்டி கொடுத்து விட்டு, நம்ம எல்லாருக்கும் தெரியும் யூதாஸ் எப்படி இருந்தான், நான்கு கொண்டு செத்தான் சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவன் வாழ்க்கை வேதனையாய் முடிய போகிறது. ஒருவேளை ஆண்டவருக்காய் முடிவது வேதனையாய் பரவாயில்ல, ஆனால் தன் தவறுக்காக செய்ய போகிறானே என்று சொல்லி அங்கே தன் உறவை இங்கே வெளிப்படுத்துகின்றார். பார்க்குறோம், அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாய் இருக்கும் என்று சொல்லிவிட்டு அதற்கு பிறகு பார்க்கிறோம் ஆண்டவர் சொல்லுகின்றார். குறிப்பாக 23ஆம் வசனத்தை வாசிங்களேன். ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க, 22ஆம் வசனத்தை வாசிக்க வேண்டாம். அவர் என்ன செய்கிறாரு, அந்த அப்பத்தை பிட்டு ஆசீர்வதித்து இது என்னுடைய சரீரம் என்று சொல்லுகின்றார். பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்கள் கொடுத்தார். அப்பொழுது 24ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்களை நோக்கி, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. பாருங்க, இன்னைக்கு நாம் ஒருவேளை மற்றவர்களுக்காய் ஏதோ காரியங்களை செய்யலாம், ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் தம்மையே அங்கே கொடுத்திருக்கின்றார். ஒருவேளை நான் ஒவ்வொரு ஆண்டும் நான் நினைத்து பார்ப்பது உண்டு, ஆண்டுதோறும் வாரந்தோறும் நாம் இந்த நற்கரங்களை சேரும் பொழுதெல்லாம் இருக்கின்ற உணர்வை காட்டிலும்
குறிப்பாக இந்த மாண்டி தேர்ஸ்டே அன்றைக்கி எடுக்கிற உணர்வு ஒரு வித்தியாசமானது. as I said earlier, it's not mere feeling but something more than that, emotional. என் ஆண்டவர் எனக்காய் அடிக்கப்பட்டாரே, எனக்காய் அவமானப்படுத்தப்பட்டாரே, எனக்காய் இந்த சிலுவையிலே வேதனையோடு. குறிப்பாக நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும் பொழுது இங்கே ஓய்வு நாள் பள்ளியில் அந்த குறிப்பாக அந்த ஃப்ரைடே அன்னைக்கு சாயங்காலத்தில் அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த வரலாறை போடுவார்கள். நான் நல்ல ஞாபகம் இருக்குது, அதை பார்த்து அழுத நாட்கள் உண்டு. ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொன்னாலும் கூட அங்கே எனக்காக அடிக்கப்பட்டார் என்று சொல்லி, அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இங்கே சொல்லுகின்றார் ஆண்டவர். இது அநேகருக்காக, இங்கே இருக்கிற நம் அனைவருக்காக, இந்த உலகம் அனைத்திற்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கை. உண்மையை வெளிப்படுத்தும் ஆண்டவர், உறவை வெளிப்படுத்தும் ஆண்டவர் உடன்படிக்கையை உறுதிப்படுத்துகின்றார். எப்படிப்பட்ட உடன்படிக்கை! என் பிள்ளைகள்லாம் என்னுடைய சரீரம் இரத்தத்தின் மூலமாய் என்னோடு கூட அவர்கள் இணைகின்றார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இக்கட்டுகளில் நாம் துன்புறும் பொழுதெல்லாம் நாம் என்ன நினைக்கிறோம்? நம்மையமாக நினச்சிக்கிறோம். துன்புறும் பொழுது மறந்து விடாதீர்கள், உடைத்தெறியும் ஆண்டவர், அவரின் பந்தி நம் வாழ்வின் தடைகளை வேதனைகளை உடைத்தெறுகிறது. உணர்த்தும் பந்தி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி அவருடைய பந்தியிலே சேர வேண்டும், எப்படிப்பட்ட நிலைமையில் சேர வேண்டும் என்பதை உணர்த்துகின்றது. எல்லாவற்றுக்கும் மேலாய் இங்கே புதிய உடன்படிக்கையின் மூலமாய் நாம் அவரோடு கூட இணையும்படியாய், அவருடைய பிள்ளைகளாய் மாறும்படியாய் ஆண்டவர் தம்மையே கொடுத்தார். He has given him as a ransom for you and me and for everyone, as a ransom. தம்முடைய சொந்த சரீரம் இரத்தத்தினாலே உங்களையும் என்னையும் மீட்டிருக்கின்றார். இதை எப்படியா நம்ம இதில் பங்கு பெறுறோம்? ஆண்டவருடைய பந்தியை நாம் நினைத்தபடி எடுக்க வேண்டாம். ஆண்டவருடைய பந்தி என்பது என் வாழ்க்கையிலே என் அடிமைத்தனத்தை உடைத்தெறிகிற பந்தி என்கின்ற உணர்வோடு வருவோம். ஆண்டவருடைய பந்தி என் வாழ்க்கையிலே அது என்ன என்பதை உணர்த்துகின்ற பந்தி என்பதை சிந்தித்தவர்களாய் பங்கு பெறுவோம். என் ஆண்டவர் ஏற்படுத்தின பந்தி அது என்னை வாழ்வின் உயர்வு, என் பாவ வாழ்க்கையிலிருந்து உயர்வை ஏற்படுத்தி அவரோடு அவருடைய பிள்ளையாய் என்னை மாற்றுகின்ற பந்தி என்கின்ற உணர்வோடு கூட பங்கு பெறுவோம். அந்த நினைவுகளோடு நாம் பங்கு பெறும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவருடைய வல்லமையை, அவர் எனக்காய் ஒப்பு கொடுத்தார், சிலுவையில் தன்னையே கொடுத்தார், எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுத்தார் என்பதை நாம் உறுதிப்படுத்துகின்றோம். இரவு நேரத்தில் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய எல்லாருடைய அடிமைத்தனத்தை உடைக்கும்படியாய் அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு படித்து கொடுத்த பாடம்தான் இந்த பஸ்கா. இன்றைக்கும் ஆண்டவர் நம்முடைய அடிமைத்தனத்தை உடைத்தெறியும்படியாய் கல்வாரி மலையிலே இரத்தத்தை சிந்தினார், பழுதற்ற ஆட்டுக்குட்டியாய் நம்மை உணர்த்துகின்றார். நாம் இன்னைக்கு எப்படி அதை பங்கு பெறுகிறோம் சொல்லி அந்த உணர்வோடு கூட செயல்படும் பொழுது நாம் உயர்வை பெறுகிறோம். ஏனென்றால் அவர் என்னுடைய வாழ்க்கையில யூதாஸ் சொன்ன வண்ணமாய், ஐயோ என் பிள்ளைகள் ஒருவர் என்னை விட்டு தூர போகின்றார்கள் என்று சொல்லி வேதனையோடு நம்மை அழைக்கின்றார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்படுத்த பந்தி, நம் அடிமைத்தனத்தை உடைத்தெறுகிறோம் பந்தி. என் இன்ப துன்ப நேரம் நான் அவரிடத்திலே சேருவேன். கண்களை மூடி, என் ஆண்டவர் அவர் நல்ல நேசர், என்றுமே என்னை தாங்கி நடத்துவார். அவரே நல்ல நேசர், என்றுமே தாங்கி என்னை நடத்துவார். அவரே நல்ல நேசர், என்றுமே தாங்கி என்னை நடத்துவார். தீமைகள் சேதங்கள் சேரா என்னை காத்திடுவார். தீமைகள் சேதங்கள் சேரா என்னை காத்திடுவார். என் இன்ப துன்ப நேரம்
நானும் சேருவே. ஆமாண்டவரே, நீ பந்தியிலே சேரும் பொழுதெல்லாம் நீ நல்ல நேசர், என் அடிமைத்தனத்தை உடைத்தெறிகிற நேசர். நம்பிக்கையோடு சேர கிருபை செய்யுங்க. உடைய பந்தியிலே சேரும் பொழுதெல்லாம் ஆண்டவரே, உம்முடைய மரணம் என்பதை உணர்ந்த மக்களாய் நாங்கள் பங்கு பெற வேண்டும். உணர்த்துகின்ற நேசரே, நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாய் ஆண்டவரே, இந்த பந்தியின் மூலமாய் ஒரு புதிய உடன்படிக்கை தேவன் ஏற்படுத்தி தருகிறீர். எங்களுக்கு உயர்வை தருகிறீர். இந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுதலை ஆக்குகிறீர். அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நாங்கள் இது யாரோ தருகின்ற ஒரு காரியம் என்பதல்லாமல் என் ஆண்டவர் எனக்காய் தன் உடலையும் உதரத்தையும் எனக்காய் கொடுத்திருக்கின்ற உணர்வோடு அது பங்கு பெற கிருபை செய்வீராக. ஒருவேளை நினைக்கலாம், எனக்கு தகுதி கிடையாது என்று சொல்லி, ஆண்டவரே, நீர் தகுதியற்ற எங்கள் ஒவ்வொருவருக்காக இந்த உலகத்திலே உண்மையே கொடுத்தீர் என்ற உணர்வோடு கூட நாங்கள் பங்கு பெற உதவி செய்யும். வல்ல கரத்திலே ஒப்படைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ரத்தமே சுத்தம் செய்யுமே, ரத்தமே என் பானமே, ரத்தமே சுத்தம் செய்யுமே, ரத்தமே என்